பாருங்க, மாறன்குட்டி ஜாலியாக அவங்க அப்பா மடியில் படுத்து விளாண்டுட்டு இருக்காப்புல. அவருக்கு எங்கே போகிறோன்னு தெரியாது. தெரிஞ்ச ஆளுவார் எவ்வளோ ஜாலியாக விளாண்டுருக்காரு பாருங்க. ஆக்சுவலி நாங்கள் ஜிஹெச்சுக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த வேக்சினேஷன் வந்து நாங்கள் ஜிஹெச்லேயே போடலான்னு டிசைட் பண்ணிட்டோம். அது எங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸில் தான் இருக்கும். அங்கே போய் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் ரீச் ஆகும்போது ஆல்ரெடி அங்கே 10 பேருக்கு மேலே இருந்தாங்க. நாங்கள் க்யூவில் நின்று தான் போனோம். அதுவே காலையில் ஒரு 10 மணிக்கு போனோம். அது பார்த்தீங்கன்னா மத்தியானம் 2 மணி ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க, ஒவ்வொருத்தராக மாற்றி மாற்றி போடுறதுக்கு. இதுதான் வந்து அந்த ஜிஹெச்சோட கொடுத்த புக்கு. இந்த புக்கை ரெஃபர் பண்ணி தான் அவங்க போடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னாவே எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். நம்ம குழந்தையோட பேர், என்ன ஜெண்டர், என்ன டேட்டில் பிறந்தாங்க, அப்பா அம்மா பேர், ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே இருக்கும். இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே டீட்டெயில்ஸ் தெரியும். அது இல்லாமல் கொஞ்சம் பொதுவான டீட்டெயில்ஸ் இருக்கும். அதாவது குழந்தை எப்படி பார்த்துக்கணும், என்ன மாதம் என்ன பண்ணுவாங்க, என்ன சாப்பிட கொடுக்கலாம், இந்த மாதிரி டீட்டெயில்ஸுமே அதில் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த மாதம் எந்த வேக்சினேஷன் போடணுன்ற டீட்டெயில்ஸ் இருக்கும். எது போட்டிருக்கோம், எது இனிமேல் போடணுங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். இதை ரெஃபர் பண்ணி தான் அங்கே ஜிஹெச்சில் இருக்க சிஸ்டர் வந்து வேக்சினேஷன் கொடுப்பாங்க. இந்த புக் இல்லாமல் போட முடியாது. அதனால் அது பத்திரமா வச்சுக்கணும். இதில் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆல்ரெடி அந்த காமனான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும்ன்ட்டு. குழந்தை எந்த மாதிரி பார்த்துக்கணும், என்ன சாப்பிட கொடுக்கணுன்ட்டுலாம் இதெல்லாம் இருக்கும். வேக்சினேஷன் போட்டு வந்ததுக்கப்புறம் தம்பி ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்தான். அவனால் வலி தாங்க முடியல போல இருக்குது. அவன் கத்திக்கிட்டே இருந்தாங்க. பிள்ளை தூங்கவே இல்லை. பகலில் எப்பவும் கொஞ்ச நேரம் தம்பி தூங்குவான், ஆனால் தூங்கவே இல்லை. அவனுக்கு அப்படியே அந்த இடம் வீங்கிடுச்சு. அதை காமிக்கலாம் நினச்சேன், பட் என்னால் அதை ஷூட் பண்ண முடியல. தம்பி வந்து கோஆப்ரேட் பண்ணல, வலிக்குது போல இருக்கு அவனுக்கு. அதனால் நானும் ஒன்றும் ப்ரெஷர் பண்ணிக்கல அவனை. அவன் அழுதுகிட்டே இருந்தான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தூங்கவே இல்லை. நானும் தூங்கலை, அவனும் தூங்கலை, என்னோட ஹஸ்பண்டுமே தூங்கலை. ரொம்ப நேரம் இருந்திருந்தா நாங்கள் ஐஸ் ஒத்தரெல்லாம் கொடுத்தோம். ஆனால் அதுக்குமே அவனுக்கு வந்து கேட்கல. அதுக்கப்புறம் இது வந்து ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்சில் கொடுத்த வந்து மெடிசன் இது. இது வெளியில் எல்லாருமே சொன்னாங்க இது கொடுத்தா சரியாயிடும், ப்ரைவேட் மெடிசனோட இது நல்லா கேட்குது அப்படின்னு சொன்னாங்க. அதை நான் ட்ரை பண்ணேன். அவங்க வந்து 12 சொட்டு கொடுக்க சொன்னாங்க 3 வேளையுமே. நான் கொடுத்தேன், பட் அவன் அப்படியுமே என் தம்பிக்கு வந்து கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் இது வந்து நாங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் டாக்டர், பீடியாட்ரிக் டாக்டர் வந்து ரெஃபர் பண்ண மெடிசன் இது. இதை கொடுத்தோம். இதை வந்து கேட்டுச்சு தம்பி. ஏன்னா அவனுக்கு எப்போவுமே இந்த மருந்து தான் கேட்கும். நாங்கள் எந்த மெடிசன் ட்ரை பண்ணோம்னா அவனுக்கு கேட்காது. இது ஒன்று தான் அவனுக்கு நல்லா கேட்கும். அதனால இது எப்போவுமே நான் கையில் வச்சுருப்பேன். எங்கள் ஊருக்கு போனாலுமே கையில் வச்சுருப்பேன். இது கொடுத்தோடனே அவனுக்கு கேட்டுருச்சு. அதுக்கப்புறம் தம்பி கொஞ்ச நேரம் ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாப்புல. அந்த வீக்கம் எல்லாமே குறைஞ்சிருச்சு. அடிக்கடி ஐஸ் ஊத்தடம் கொடுத்துட்டே இருந்தோம். அந்த வீக்கம் எல்லாமே தம்பிக்கு குறைஞ்சிடுச்சு. ஜாலியாக கொஞ்ச நேரம் விளாண்டாங்க. அப்புறம் அவங்க அப்பா வந்தாங்க. அவங்க அப்பா கூட விளாண்டுட்டு இருந்தான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீக்கம் வடிய ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் நல்லா தூங்கினாப்புல. அவன் தூக்குனதுக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதியாகவே இருந்தது. அப்புறம் அடுத்த நாள் 2 நாள் கழிச்சு தான் அவனுக்கு சரியாச்சு. அப்புறம் நல்லா பழையபடி விளையாட ஆரம்பிச்சிட்டா அப்படி மாறன்குட்டி. அப்புறம் வீக்கம்லாம் வடிஞ்சிருச்சு. இனிமேல் அடுத்த வேக்சினேஷன் தான் போடணும். இப்போ ஜாலியாக மாறன்குட்டி விளாண்டுட்டு இருக்காங்க. தேங்க்யூ மக்களே.